Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளத்தை அடுத்த கருங்கல் விளையைச் சேர்ந்தவர் பரமேஷ். முன்னாள் கப்பல் ஊழியரான பரமேஷ் திருமணம் செய்து கொள்ளாமலும் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளுக்கு செல்லாமலும் சொந்த ஊரிலேயே வசித்து வந்திருக்கிறார். இந்த சமயத்தில் எதிர் வீட்டைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான ஜான்சி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நிலையில் பரமேஷிடம் அடிக்கடி பணம் வாங்கி ஜான்சி தாராளமாக செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வருட கணக்கில் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததால் பணத்தட்டுப்பாடு ஏற்படவே பரமேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பதை குறைத்திருக்கிறார். சமீப காலமாக பணம் கொடுப்பதை மொத்தமாக நிறுத்திய பரமேஷ் ஜான்சியிடம் ஏற்கனவே கொடுத்த பணத்தையும் திருப்பி தருமாறு கேட்டு வந்திருக்கிறார். அவ்வப்போது மது போதையில் சென்று ஜான்சியின் வீட்டில் பணம் கேட்டு தகராறிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் புதன்கிழமை இரவும் மது போதையில் ஜான்சியின் வீட்டிற்கு சென்ற பரமேஷ் தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஜான்சி தனது வீட்டில் இருந்து மிளகாய் பொடியை கரைத்து எடுத்து வந்து எங்கும் தப்பி ஓடிவிட முடியாதபடி பரமேஷின் முகத்தில் ஊற்றியிருக்கிறார். பின்னர் எரிச்சலில் துடித்த பரமேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தென்தாமரைக்குளம் போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை மீட்டு உடற்கூறாவிற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். போலீசாரிடமும் நான் தான் வெட்டி கொன்றேன் என ஜான்சி அகங்காரமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது உணர்ச்சி வேகத்தில் நடைபெற்ற கொலை போல இல்லை என்றும் பரமேஷை தீர்த்து கட்ட ஏற்கனவே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வைத்து கணவரின் ஆதரவுடன் இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் ஜான்சியுடன் சேர்த்து அவரது கணவர் கணபதியையும் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.